பக்தியினுடைய பரவச நிலை எது என்று கேட்டால் உண்மை நிலைதான் பக்தியின் பரவச நிலை. பஜனை பாடுவதோ, பாடல்கள் சொல்வதோ, மந்திரங்கள் சொல்வதோ, யாக வேள்வியில் ஈடுபடுவதோ இதுவெல்லாம் பக்திக்கான யுக்தியே தவிர பக்தியினுடைய உச்சாணி கொம்பு பரவச நிலை என்று எது என்று கேட்டால் தன்னை இழத்தல், தன்னை கரைத்தல். இப்போ நான் உங்களுக்கு சொல்கிறேன் பாருங்களேன். சில பேர் தன்னை சொல்லுவாங்க, நான் பெரிய முருக பக்தர், நான் பெரிய ஆஞ்சநேயர் பக்தர், நான் ராம பக்தர், நான் ராகவேந்திரர் பக்தர், நான் அம்பாள் பக்தர். சரி, உன் பக்தியை ஆண்டவன் எப்படி அங்கீகரித்தான்? உன்னுடைய சடங்குகளால், சம்பிரதாயங்களால், நீ நடந்து கொள்ளும் முறையால் பக்தி மார்க்கம், பக்திமான் என்று வெளி உலகம் அறிந்து உன்னை பாராட்ட வேண்டும் என்று நினைக்கிறாய். மனம் என்ன சொல்கிறது? மனம் செம்மையானால் மந்திரம் ஜபிக்க வேண்டாம் என்பதுதானே நம்முடைய தேசத்தின் மந்திர சொல்.